Father in heaven, we worship you and we thank you. பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். Lord, we praise you and we lift you high. இந்த நாளிலே உம்மை எங்கள் பாடலின் வழியாய் உயர்த்துகிறோம். Be enthroned on our praises today. நீர் எங்கள் மத்தியிலே சிங்காசனம், எங்களுடைய துதிகளின் மத்தியிலே நீர் அமைத்து வழி நடத்த ஜெபிக்கிறோம். Bless us with your presence, Lord. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் இந்த ஆராதனையில் ஆசீர்வதித்தருளும். Lord, you are amazing. You are our God. நீர் எங்கள் ஆச்சரியமானவர், அதிசயமானவர். And Father, we pray, Lord, that you will be with us throughout this service. இந்த ஆராதனை முழுவதும் ஆரம்பத்திலிருந்து முடிவு பரியந்தம் எங்கள் மத்தியில் நீர் இருப்பீராக. That you will talk to us, you will teach us new things. எங்களை போதிப்பீராக, கற்று தந்து வழி நடத்துவீராக. Above all, Father, you will bless our lives with எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. In Jesus' name we pray. இயேசு இரட்சக நாமத்தில் பாதமணிந்து ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. Amen. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இந்த ஞாயிறு ஆராதனையிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் அவருடைய சன்னிதானத்தில் பாடல்களை பாடி மகிமைப்படுத்துகிற நேரம். முதல் பாடலாக இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே என்றதான பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடும். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தேவன் பரிசுத்தரே. துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. பலம் தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தி. மக்கள் பலம் தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தி. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நீலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நீலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து
பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனின் பரிசுத்தரே. படையம்மை சூடும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தி. எதிரியின் படையம்மை சூடும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தி. பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆராதிப்போம், நாளெங்கும் தேடுவோம். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. சொல்லுவோம், ஆராதிப்போம், ஆராதிப்போம், நாமத்தினால் என்றும் தேடுவோம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனின் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனின் பரிசுத்தரே. அல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் நம்முடைய ஆண்டவர் வாசம் செய்கிறார். அதனுடைய அர்த்தம், தேவனை துதிக்கும் அவருடைய ஜனங்கள் மத்தியில் அவருக்கு சொந்தமான அவருடைய ஜனங்கள் அவரை பாடி துதிக்கும் பொழுது அவர் நம்முடைய மத்தியில் இருந்து சிங்காசனம் அமைத்து நம் ஒவ்வொருவரையும் அவர் தம்முடைய கரங்களினால் தொட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை அவர் வழி நடத்துகிறார். அடுத்தபடியாக ஒரு பாடலை நாம் பாடப் போகிறோம். அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், இந்த உலகத்தில், இந்த உலக வாழ்க்கையில அவர் எனக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கிறார். எப்படிப்பட்ட நம்பிக்கை? அசைந்திடாத ஒரு நம்பிக்கையாக இருக்கிறார். அந்த பாடலை பாடப் போகிறோம். இயேசுவே எனக்கு இந்த இகமதிலே அசைந்திடாத ஒரு நம்பிக்கை என்றதான ஒரு அருமையான பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பரிபூரண ஜீவன் பாடல் புத்தகத்தில் 720வது பாடல். தெரிந்தவர்களோடு சேர்ந்து பாடுங்க, தெரியாத ஒரு சரணம் கவனித்து பாடுங்க. அசைந்திடாதோ நம்பிக்கையே, இயேசுவே எனக்கிந்த இகமதிலே அசைந்திடாதோ நம்பிக்கையே. சத்துவேனே மரவக்கினிலே சாற்றுவேன் அவர் புகழே. சந்திடுவேனே மரவக்கினிலே சாற்றுவேன் அவர் புகழே. நெஞ்சிக்க சிறந்தவரே, எனக்கு ஆசைக்கு உகந்தவர். ஆறு கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடும். நெஞ்சிக்க சிறந்தவரே, எனக்கு ஆசைக்கு உகந்தவரே, ஆசைக்கு உகந்தவரே. இன்ப சாரோனின் ரோஜா இவரே, இன்ப சாரோனின் ரோஜா இவரே. அரணவனின் கோடும் கரத்தினின்றே கருணையாய் என்னை விடுத்தே. மரணவனின் கோடும் கரத்தினின்றே கருணையாய் என்னை விடுத்தே. அரவணைத்தவர் கரமே எனது சரணம் தரணியிலே. அரவணைத்தவர் கரமே எனது சரணம் தரணியிலே. நேசிக்க சிறந்தவரே, எனக்கு ஆசைக்கு உகந்தவர். நேசிக்க சிறந்தவரே, எனக்கு ஆசைக்கு உகந்தவரே.
ஆசைக்கு உகந்தவரே, இன்ப சாரோனின் ரோஜா இவரே, இன்ப சாரோனின் ரோஜா இவரே. ஜீவனிலும் பெரிதவர் கிருபை, சீயோனை போல் உயர்ந்ததுவே. ஜீவனிலும் பெரியவர் கிருபை, சீயோனை போல் உயர்ந்ததுவே. தாழ்மையுள்ளோரை வாழ்விக்கும் கிருபை, சூழ்ந்திடும் நீதம் எங்கையே. தாழ்மையுள்ளோரை வாழ்விக்கும் கிருபை, சூழ்ந்திடும் நீதம் என்னையே. நேசிக்க சிறந்தவரே, சுயனுக்கு ஆசைக்கு உகந்தவரே. நேசிக்க சிறந்தவரே, சுயனுக்கு ஆசைக்கு உகந்தவரே. ஆசைக்கு உகந்தவரே, இன்ப சாரோனின் ரோஜா இவரே, இன்ப சாரோனின் ரோஜா இவரே. பூரண கிருபையை அள்ளித்திடுவே, ஆளுநர் இயேசு தொண்டிடுவார். பூரண கிருபையை அள்ளித்திடவே, ஆளுநர் இயேசு தொண்டிடுவார். சாலேமின் உடனே பலனும் பெற்றிடும் நல் காலமும் நிறைந்திடுதே. சாலேமின் உடனே பலனும் பெற்றிடும் நல் காலமும் நிறைந்திடுதே. நேசிக்க சிறந்தவரே, சுயனுக்கு ஆசைக்கு உகந்தவரே. நேசிக்க சிறந்தவரே, சுயனுக்கு ஆசைக்கு உகந்தவரே. ஆசைக்கு உகந்தவரே, இன்ப சாரோனின் ரோஜா இவரே, இன்ப சாரோனின் ரோஜா இவரே. நேசிக்க சிறந்தவரே, சூரியனுக்கு ஆசைக்கு உகந்தவரே. நேசிக்க சிறந்தவரே, சூரியனுக்கு ஆசைக்கு உகந்தவரே. ஆசைக்கு உகந்தவரே, இன்ப சாரோனின் ரோஜா இவரே, இன்ப சாரோனின் ரோஜா இவரே. அல்லேலூயா. நேசிக்க சிறந்தவர் இயேசு எனக்கு. இந்த காலையில இந்த ஆராதனையில கலந்து கொள்ளுகிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா? ஆண்டவரே, இந்த உலகத்திலே நேசிக்க சிறந்தவர் ஒருவர் இருப்பாரானால் அவர் நீர் மாத்திரம் தான் ஆண்டவரே. நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் ஆண்டவரே. நேசிக்க சிறந்தவர் இயேசு எனக்கு. என்னுடைய ஆசைக்கு நீர் தான் உகந்தவர் ஆண்டவர். என்ற உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் ஆசைகளுக்கு எல்லாம் அதை நிறைவேற்றி தரக்கூடிய ஒருவர் இந்த உலகத்தில் இருப்பவர் யார் என்றால் அவர் நீர் தான். நீ சாரோனின் ரோஜா. இந்த காலையில உம்மை நான் பாடுகிறேன். நீர் என் வாழ்க்கையிலே தந்தையாம் இருக்கும் வரைக்கும், தகப்பனாக இருக்கும் வரைக்கும் என் வாழ்க்கையில எந்த குறை எனக்கு வராது. நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு போதும். அந்த கருத்தில் ஒரு பாடலை நாம் மூன்றாவதாக நாம் பாட போகிறோம். யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீ மாத்திரம் போதும் எனக்கு. மாத்திரம் போதும் எனக்கு.
மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர், உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவன் இல்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், கரங்களை உயர்த்தி, மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீரே என் ஆத்மநேசர், என்னில் எவ்வளவு அன்பு கொண்டீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும், என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. Hallelujah. Hallelujah. மாத்திரம் போது ஆண்டவரே. சுலோமா நீர் மாத்திரம் போது ஆண்டவரே, நீர் மாத்திரம் போது ஆண்டவரே. இந்த ஜூன் மாதம் 3வது வாரத்திலும் நீர் மாத்திரம் போது ஆண்டவரே. எதிர்காலத்துக்கு எல்லாம் நீர் மாத்திரம் போது ஆண்டவரே. நீ பெரியவர், நீ பரிசுத்தர். உம்மை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லப்பா. ஜீசஸ், ஜீசஸ். இந்த கால வேளையில நம்ம பாடு, நம்ம துதிக்கிறோம், நம்ம ஆராதிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலையில் இன்னொரு ஆங்கில பாடல், நல்ல கருத்துள்ள பாடல். இந்த பாடலுடைய வரிகள் ஸ்க்ராலிங்ல வந்துட்டே இருக்கு. அதனால எங்களோட கூட நீங்க சேர்ந்து பாடலாம். My Father, I adore you more. I just want you, and Jesus, my beloved Savior, everything I am, I owe to you. I owe it all to you. And angels song and adore you.
யூ ஆர் மை வேர்ல்ட். நீர் என்னுடைய உலகம், நீர்தான் என்னுடைய உலகம் ஆண்டவரே. இந்த உலகத்தை படைத்தவர் நீர்தான் தேவன். என் வாழ்க்கை இந்த காலையில் உடைய பாடத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னை நேசிக்கிறேன் என்பதை அறிவேன். என்னை அதிகமாய் நேசிக்கிறவர் நீர்தான். ஆகவே இந்த உலகத்திலே உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை பின்பற்ற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய ஸ்தானத்தை, உம்முடைய இடத்தை வேறு ஒருவரும் இந்த உலகத்தில் எடுக்க முடியாது. நீர் தேவன், சிங்காசனத்தில் இருக்கிறீர், ஆளுகை செய்யும், ஆட்சி புரியும், ஆண்டு நடத்தும், அற்புதமான விடுதலைகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் யாவருக்கும் கட்டளையிடும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு இரட்சகர் நாமத்தில் பாதமணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து இந்த காலையிலும் ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க கேட்போம். I request Shiny to come forward and read the Bible portion for us. சங்கீதம் 78 1 முதல் 8 வசனங்கள். Psalm 78 from verse 1 to 8. வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், சேர்ந்து எங்களோடு வாசிக்க உங்களை தயவாய் கேட்கிறோம். The Bible portion for today is taken from Psalms 78 verses 1 to 8. Give ear, O my people, to my law. Incline your ears to the words of my mouth. I will open my mouth in a parable. I will utter dark sayings of old, which we have heard and known, and our fathers have told us. We will not hide them from their children, telling to the generation to come the praises of the Lord, and his strength and his wonderful works that he has done. For he established a testimony in Jacob and appointed a law in Israel, which he commanded our fathers, that they should make them known to their children, that the generation to come might know them, the children who would be born, that they may arise and declare them to their children, that they may set their hope in God and not forget the works of God, but keep his commandments, and may not be like their fathers, a stubborn and rebellious generation, a generation that did not set its heart aright, and whose spirit was not faithful to God. Here ends the Bible reading. Praise be to God. இந்த காலையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நாம் எப்பொழுதும் விசுவாச பிரமாணத்தை நம்முடைய ஆலயத்தில் வாசிப்பது உண்டு. இந்த காலையிலும் அந்த விசுவாச பிரமாணத்தை ஒரு முறை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். இந்த நாளிலும் ஒரு விசேஷித்த செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாக்குத்தத்த செய்தியின் தொடர்ச்சி என்று நினைக்காதிருங்கள். இந்த 21ஆம் தேதி இந்த ஜூன் மாதம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் டே, தந்தையர் தினமாக இந்த நாள் உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது. ஆகவே அதை மையமாக வைத்து இந்த நாளிலும் யாவருக்கும் ஒரு செய்தி, விசேஷமாக தந்தையர்களுக்கு ஒரு செய்தி. ஸோ இந்த செய்தியை இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது இதான் முதல் முறையாக இப்படிப்பட்ட தலைப்பில் செய்தியை கொடுக்கிறேன். கொடுக்க வேண்டிய எல்லா செய்தியையும் இந்த ஒரு வாரத்தில் கொடுத்து விட முடியாது. ஆண்டோடைய வருகை தாமதிக்குமானால் வருகிற ஆண்டுகளிலும் இந்த நாளை நினைவுபடுத்தி அதை குறித்த வார்த்தைகளை, வசனங்களை வேதத்திலிருந்து நாம் ஆராய்ச்சி செய்யலாம். ஆகவே வாக்குத்தத்த செய்தி இல்லை என்று நினைக்க வேண்டாம், அடுத்த வாரம் தொடருவோம். இன்றைக்கும் இந்த நாளை மையப்படுத்தி இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக, ஆசீர்வாதமாக
இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்கள் வீடுகளில் பாடி ஆண்டவரை துதித்து ஆராதித்து கொண்டிருக்கிறீங்க. ஆகவே இந்த இடத்துல தகப்பன்மார் இருக்கிறாங்க, தந்தையர் இருக்கிறாங்க, தாய்மார் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிறதான ஆண் பிள்ளைகளும் நாளைக்கு ஒரு தகப்பன்மாராக மாற வாய்ப்பு நிச்சயம் இருக்கிறது தானே. ஆகவே எல்லாருக்கும் இந்த செய்தி, இதை மொத்தமாக குடும்பங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே தேவனுடைய ஜனங்களுக்குள் ஒரு சரியான ஆன்மீக வாழ்க்கையினுடைய வேத வசனங்களின் அடிப்படையில் கிறிஸ்தவ வாழ்வு நிச்சயமாய் கட்டப்படும். அதை குறித்து வேதம் ஏதாகிலும் சொல்லி இருக்கிறதா? ஏனென்றால் வேதம் தான் நமக்கு the constitution and the bylaw. This is our constitution and bylaw and everyone should read it. If we have to live in India, we should know the rules and regulation, constitution and the bylaws. The same way, இந்த உலகத்திலே ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து செழித்து ஆசீர்வாதமாய் மற்றவர்களுக்கு இருக்க வேண்டும் என்றால், நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கு இருக்க வேண்டும் என்றால், இந்த தேவன் எழுதி கொடுத்ததான இந்த வேதாகமத்தை நாம் நன்றாக படிக்க வேண்டும். கத்தோலிக்க வேதாகமத்திலே உபாகமத்தின் புஸ்தகத்தை இணைச்சட்டம் என்று போட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இணைச்சட்டம் என்று. அவை அவ்வளவு சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அவை வேதத்திலே இந்த நாளை குறித்து இல்லாவிட்டால் தந்தையரை குறித்து ஏதாகிலும் ஒரு வசனம் இருக்கிறதா, வார்த்தை இருக்கிறதா தேடி ஆராய்ந்த பொழுது ஒரு வசனம் ஆண்டவரினுடைய மனதில் கொண்டு வந்தார். அதை உங்கள் மத்தியிலே செய்தியாக நான் வைக்கிறேன். முழுவதும் இதை நான் கூறிவிட முடியாது. நேரத்துக்கு ஏற்ற விதமாய் செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Proverbs chapter 17 verse 6. பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். நன்றாக கவனியுங்கள். பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. இந்த 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை உங்களுக்கு நினைவுக்கு வைக்கிறேன், தியானத்துக்கு வைக்கிறேன். பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. And the glory of children is their fathers. In bracket, in Amplified Bible it says, who live a godly lives. Amplified versionல அது போட்டிருக்கிறதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஏன், எதனால், பின்பு நாம் அதை பார்ப்போம். இங்கே சொல்லுகிறது, நன்றாக கவனியுங்கள், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. இந்த வசனத்திலே 2 காரியம் இருக்கிறது. ஒன்று என்ன? பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். அதாவது பேர குழந்தைகள் வயதான பெற்றோருக்கு ஒரு மகுடம் போல, ஒரு கிரீடம் போல. அடுத்து இப்படி வருகிறது, பிள்ளைகளுடைய மேன்மை எப்படி முதியோருக்கு ஒரு மகிமை இருப்பது போல பிள்ளைகளுக்கு மேன்மை இன் வைஸ் வர்சா அவர்கள் பிதாக்களே. அப்பதான் நீங்க உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். இன்னொரு வார்த்தையிலே சொல்ல போனால், பிள்ளைகளுடைய மேன்மை என்று சொல்லும் பொழுது பிள்ளைகளுடைய மகிமை, பிள்ளைகளுடைய பெருமை எல்லாம் யார் என்றால் அவர்களுடைய பிதாக்கள் தான். நீதிமொழியின் புஸ்தகத்தில் சாலமோன் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். நான் எப்பொழுதும் ஒரு நாளில் ஒரு அதிகாரத்தை ஆகிலும் அனைவரும் வாசிக்க வேண்டும் என்று சொல்வேன். சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது தேவனோடு உள்ள உறவு பலப்படும். அதுபோல நீதிமொழிகளை வாசிக்கும் பொழுது இந்த உலகத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ளலாம் என்பதை குறித்ததான அறிவும் ஞானமும் நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்திலே பிள்ளைகளுக்கு அவர்கள் நினைக்கிற ஒரு நினைப்பு என்னவென்றால், அவர்கள் பெற்றுக்கொள்கிறதான டிகிரிஸ், சான்றிதழ்கள், இல்லாவிட்டால் பட்டங்கள், கல்வி அறிவு, இதுதான் அவர்களுக்கு மேன்மை உயர்வு என்று நினைக்கலாம். தவறல்ல, அவைகள் வேண்டும், அவசியம். ஆனாலும் the Bible says, பிள்ளைகளுடைய மகிமையோ அவர்களுடைய பெருமையோ அவர்களுடைய புகழ் யார் என்றால் அவருடைய பெற்றோர்கள் தான். அந்த பெற்றோர்களிலும் விசேஷமாய் the Bible says பிதாக்களே என்று சொல்லி இருக்கிறது. அப்பா அம்மா தான், இல்லைன்னா அப்பா தான். எல்லாம் கவனிங்க. ஒருவேளை ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கலாம். நீங்கள் ஏராளமான இடங்களுக்கு நீங்கள் போய்
மாவட்ட அளவிலே தேசிய அளவிலே நீங்கள் எல்லாம் வாங்கிட்டு வரலாம், கப்பெல்லாம் வாங்கிட்டு வரலாம். ஆனால் உங்களுடைய பெருமை யார் தெரியுமா? உங்க அப்பா தான். அப்போ தகப்பன்மார் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை பாருங்கள். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தந்தையர்களே, இல்லாவிட்டால் பிள்ளைகளே, உங்களுடைய தந்தை படிக்காமல் இருக்கலாம், நீங்கள் நன்றாக படித்திருக்கலாம், சிறந்த பட்டங்கள் வாங்கியிருக்கலாம். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் அந்த கல்வி அறிவு இல்லாவிட்டாலும் உங்களுடைய பெருமை உங்களுடைய தந்தை தான், உங்களுடைய தந்தையர் தான் என்று என்னுடைய பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. இந்த நாளிலே இந்த வசனத்தை சிந்திக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது என்னுடைய மனதில் வந்ததான சில காரியங்களை, 1-2 காரியங்களை உங்களோடு கூட சொல்லி ஜெபம் செய்ய விரும்புகிறேன். ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் அதை குறித்து இன்னும் விவரமாய் வரும் காலங்களிலே நாம் பார்ப்போம். ஒரு பிதா என்று சொல்லும் பொழுது, ஃபாதர், நம்ம நாட்டில் அப்பான்னு தான் சொல்லுவோம் இல்லையா? இந்த காலத்தில் பெண்கள் கூட தன்னுடைய கணவனை அப்பா என்று சொல்கிறார்கள். அது என்ன முறையோ நமக்கு தெரியவில்லை. எல்லாம் சிரிக்கிறீங்க, அப்பான்றாங்க. ஆனால் பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனை அப்பா என்று கூப்பிடுகிறார்கள். சிலருடைய செல்போன்லாம் அப்பான்னு தான் வரும். நம்ம அடிக்கும்போது எவ்வளவு மேன்மை தெரியுமா அந்த பிள்ளைக்கு? அடை, ஒரு தேவனுடைய பிள்ளை அறிந்து கொள்வார்கள், ஆனால் ஆசீர்வாதமா இருக்கும். கிறிஸ்தவ உலகத்தில் இதை சொல்லிக் கொடுக்க நல்ல தேவனுடைய ஊழியர்கள் தேவைதான், அவசியம்தான். ஆகவே இதெல்லாம் நம்முடைய ஆன்மீக ஜீவியத்தில் ஆசீர்வாதமாய் மாற கர்த்தர் உதவி செய்வாராக. சரி, ஒரு பிதா என்று சொல்லும்போது இந்த நாளிலே முதலாவது ஒரு காரியத்தை உங்களுடைய மனதிலே வைக்கிறேன். யார் அந்த பிதா? இந்த உலகத்தில் இயேசு இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய பிதாவை பிதா என்று அழைத்தார். சுவிசேஷங்களிலே வாசிக்கும் பொழுது அநேக முறை பிதாவை அவர் குறிப்பிடுகிறார். யோவான் சுவிசேஷத்தில் அதிகமாய் பிதாவை குறித்து அவர் சொல்கிறார். பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் என்று சொல்லி இருக்கிறது. ஏனென்றால் குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாதான் ஹீரோ. இந்த உலகத்தில் உள்ளதான ஒவ்வொரு பிள்ளைகளை கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க, எங்க அப்பா தான் எனக்கு ஹீரோன்னு சொல்லுவாங்க. சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? எங்க அப்பா தான் எனக்கு ஹீரோ. தாய்மார் கோபிச்சுக்கிட்டாதீங்க, உங்க பிள்ளைகள் உங்களை பார்த்து ஹீரோயின் என்று சொல்லும். சரி, போட். அப்ப அந்த கதாநாயகன் என்று நினைக்கும் போது அவங்களுக்கு அவ்வளவு பெரிய, ஏன்னா அவங்க தான் மெயின் ஃபிகர், அவங்க தான் ஒரு காரியத்திலே முதன்மையாய் வருகிறார்கள். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுத்தார், மாதிரி ஜெபம் என்று. அதிலும் என்ன சொல்லிக் கொடுத்தார்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லிக் கொடுத்தார். Our Father who art in heaven. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. நம்ம எல்லாருக்கும் ஒரு பிதா உண்டு. ஒருவேளை இந்த செய்தியை இந்த இடத்தில் நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இடத்தில், ஆராதிக்கிற இடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் உள்ளத்தில் இந்த எண்ணங்கள் வருகிறபடினால், ஓடி மறைகிறபடினால் நான் சொல்கிறேன். ஒருவேளை எத்தனையோ குடும்பங்களிலே சிறு பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது அந்த குடும்பங்களிலே தகப்பன் மறைந்து போயிருக்கலாம், அப்பா இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில், ஐயோ எனக்கு அப்பா இல்லையே என்று நான் நிறைய பேரை கவனித்திருக்கிறேன். ஒரு குடும்பத்தில் தகப்பன் இல்லாவிட்டால் அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் என்ன இருக்கும் என்றால், தாய் இல்லாவிட்டால் அன்பு இருக்காது, அன்பை தேடுவார்கள். என்றால் ஒரு தாய் தான் அன்பை ஊட்டி வளர்க்கிறவள். ஆகாரத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, உடை உடுத்தி கொடுக்கிறது மாத்திரமல்ல, தேவைகளை பூர்த்தி செய்கிறது மாத்திரமல்ல, she will give and she will pour the love. ஆகவே அந்த குழந்தை புஷ்டியாய் அது வளருகிறது, அன்பிலே அரவணைக்கப்படுகிறது. சில குடும்பங்களிலே தகப்பன் இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்குள் ஒரு தைரியமே இருக்காது. ஏன்னா தைரியத்தை கொடுக்கிறது அப்பா தான். ஒரு தகப்பன் தான் ஒரு பிள்ளைக்கு தைரியம் கொடுக்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கடைசியில் ஒரு காரியத்தை சொல்கிறேன்.
கவனித்துக் கொள்ளுங்கள். சரி, இந்த பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களை என்று சொல்லி இருக்கிறீர்களே என்ன நீங்கள் கேட்கலாம். ஒரு பிதானா யாரு? ஒரு தகப்பன்னா யாரு? அப்பானா யாரு? முதலாவது ஒரு குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். தகப்பன் இல்லாவிட்டால் தந்தை என்றால் அவன்தான் அந்த பிள்ளையை பெறுகிறவன். உடனே நீங்க கண்ணெல்லாம் குத்தும், அது எப்படி எங்க அம்மா தானே என்ன பெற்றாங்கன்னு சொல்லி. ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வரும் பொழுது அவள் வேதனை அடைகிறாள், துக்கம் அடைகிறாள். இந்த உலகத்தில் ஒரு பெண் மூலமாகத்தான் ஒரு குழந்தை, ஒரு மகன், ஒரு மகள் இந்த உலகத்திலே பிறந்தாலும், ஆனால் வேதத்திலே யார் பெற்றார் என்று போட்டிருக்கிறது என்றால் ஃபாதரை தான் போட்டிருக்கு. எங்க பாஸ்டர்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று என்று போட்டிருக்கிறது. அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். இதான் முதல் தலைமுறை. அப்போ ஆதாம் தான் சேத்தை பெற்றான் என்று போட்டிருக்கிறது. கத்தோலிக்க வேதாகமத்திலே பிறந்தான் என்று போட்டிருக்கிறது. திருவிவிலியத்தில் இந்த நீதிமொழியின் புஸ்தகத்தில் எப்படி போட்டிருக்கிறது? பிள்ளைகளின் பெருமை அவர்கள் தந்தையரே. அப்ப பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல ஒரு பெரிய பெருமைன்னு ஒண்ணு கிடைக்கும்னா, நெஞ்ச தூக்கிட்டு நடக்கணும் அப்படின்னு சொன்னா அப்பா தான். பாருங்க, அப்ப எவ்வளவு மிக முக்கியம். இப்ப இந்த கிறிஸ்தவ உலகத்துல இன்றைக்கு இந்த திருச்சபையில இந்த ஆராதனை நம்ம கேட்கும்போது ஒரு தந்தையராக இருக்கிற அவர்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கிறது, உத்தரவாதம் இருக்கிறது, அவளை குறித்து ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுகிறது, இதையும் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் பிள்ளைகளும் அதை கவனித்து பார்த்து, என் அப்பாவிடத்தில், என் தந்தை இடத்தில் இந்த குணாதிசயங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டது போல் இருக்கிறதே என்று சொல்லி அதிகமாய் இதுவரைக்கும் கீழ்ப்படியாமல் இருந்தால் கீழ்ப்படியவும், இதுவரைக்கும் பயப்படாமல் இருந்தால் பயந்து நடக்கவும், கனம் பண்ணாமல் இருந்தால் கனம் பண்ணவும் ஆரம்பிப்பார்கள். அந்த குடும்பம் எவ்வளவு ஆசீர்வாதமாய் ஆரோக்கியமாய் மாறும் என்று பாருங்கள். இந்த 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 7 தலைமுறை சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறபடினால் முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கும் கூட நம்மளுடைய சர்டிபிகேட் இல்லைன்னா எந்த ஒரு ஃபார்ம் நிரப்பும் போதும் நம்ம பேரை போட்டு சன் ஆஃப் சோவன்சோ, டாக்டர் ஆஃப் சோவன்சோன்னு யார் பேரை தான் போடுறோம்? அப்பா பேரை தான் போடுறோம். இப்போதான் அம்மா பேரை போடலான்னு வந்திருக்கு. அது அம்மாக்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கிறதுக்காக, சரியா? ஆனால் ஜென்ரலி ஸ்பீக்கிங் யாருடைய பேரை தான் போடுறோம்? அப்பா பேரை தான் போடுறோம். மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் வாசித்து பாருங்க. அதில் ஆதியாகமத்தில் வாசித்தது போல 1ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்தில் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு எப்படி ஆரம்பிக்கிறது? 2ஆம் வசனம் பாருங்கள். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். இதுவும் ஆபிரகாமும். இந்த ஆபிரகாமை நம்ம என்ன சொல்கிறோம்? முற்பிதா என்று சொல்கிறோம். இந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை குறித்து சில நேரங்களில் அந்த நாட்களிலே திருச்சபையார் ஜெபிக்கும் பொழுது எங்கள் முற்பிதாக்களின் தேவனே என்று சொன்னார்கள். புரியுதா? முற்பிதாக்களின் தேவனே என்று சொன்னார்கள். ஆகவே மிக மிக முக்கியம் ஒரு பிதா, ஒரு தந்தை, அந்த தந்தையினுடைய ஒரு தேவன். இன்னைக்கு ஒரு பாடலை பாடினோம், யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம் நீ மாத்திரம் எனக்கு போதும் என்று. அப்ப எவ்வளவு ஒரு முக்கிய பொறுப்பிலே ஒரு தந்தையை இந்த வேதம் பதிவு செய்கிறது என்பதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்படித்தானா? உண்மைதான். ஆகவே இந்த அதிகாரங்களிலே 42 தலைமுறை போட்டிருக்கிறது. 17ஆவது வசனத்தில் 14 14 14 என்று எல்லா தலைமுறையிலும் பெற்றான் 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 என்று. அந்த காலத்தில் என்ன சொல்லி இருக்கிறாங்க, அது என்ன உங்க பைபிள்ல பெற்றான் 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 என்றே போட்டிருக்கிறது, பெண்கள் மூலமா தானே குழந்தை பிறக்கும் அப்படின்னு. நான் சொன்னேன், பைபிள் இப்படி சொல்லியிருக்கேன்னா நான் நம்புறேன். வேதம் என்ன சொல்லுகிறது அதை நம்புவோம். சிறு பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே சந்தேகங்களை எழுப்ப வேண்டாம். அந்த காலங்களிலே சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் பிள்ளைகளுக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்தார்கள். அப்போ ஒரு நாளிலே ஒரு மிஷினரி அம்மா இப்படி சொன்னாங்க,
நான் விசுவாசிக்கிறேன். பார்வோனின் சேனை செங்கடலிலே அமிழ்ந்து போனது. அவனுடைய சேனை எல்லாம் அமிழ்த்தி போடப்பட்டது. ஞாபகத்தில் வருகிறபடி நான் சொல்கிறேன். அப்போ ஒரு சிலர் அந்த பிள்ளைகளை போய் குழப்பி இருக்கிறாங்க. அது எப்படி செங்கடலுடைய உயரமே கம்மி தான் அந்த காலத்தில், நாங்கள் பார்த்துருக்குறோம், அதில் எப்படி ஒரு இராணுவத்தை அமிழ்த்த முடியும்? அப்போ அந்த ஆசிரியர் சொல்லி கொடுத்தாங்களாம். அப்போ அந்த பிள்ளைகளும் சொல்ல ஆரம்பிச்சிச்சான், அதாவது எங்கள் ஆண்டவர் செங்கடலில் அவ்வளவு குறைந்த தண்ணீர்ல கூட ஒரு இராணுவத்தையே ஆண்டவர் அமிழ்த்தினார்னா எங்க ஆண்டவர் ரொம்ப பெரியவர் என்று சொல்லி ஒரு சாட்டை அடி கொடுத்தார்கள். நான் நம்புவேன். சிலர் சொல்லுவாங்க, அது எப்படி மீன் வயிற்றுல யோனா இருக்க முடியும்? மீன் வயிற்றுல எப்படி யோனா தங்கி இருக்க முடியும் 3 நாள்? அப்போ அந்த ஆசிரியர் விசுவாசத்தை சொல்லிக் கொடுத்தபடினால், வேத வசனத்தை அவர்களுக்கு புரிய வைத்து கற்றுக் கொடுத்தபடினால் அந்த பிள்ளைகள் சொன்னார்களாம், சார், இந்த உலகத்தில் யார் எங்களை கேள்வி கேட்டாலும் மீன் வயிற்றுல யோனா இருந்தது உண்மை, அதே நேரத்தில் யோனா வயிற்றுல மீன் இருக்குன்னு சொன்னாலும் அதையும் நம்புவோம். எங்க பைபிள்ல எது சொன்னாலும் அது பொய்யா இருக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அளவிற்கு ஊட்டி கொடுத்தவர்கள், கற்றுக் கொடுத்தவர்கள், சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு ஆண்டவருடைய வசனங்களை வேத வசனமாகிய ஞானப்பாலை ஊட்டினவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். இந்த செய்தியை உங்களுக்கு நான் பேசும் பொழுது எனக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸை நான் ரிமெம்பர் பண்றேன். எனக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்தவர்கள் அவர்கள் தான் வசனத்தின் மேல் ஆர்வத்தை ஊட்டினார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த வேத வசனங்களின் மேல் ஆர்வம் இருக்கிறதா? சரி, போகட்டும். இவனை பெற்றான் என்று சொன்னதுனால இதை சொன்னேன். ஆனா வேதத்தில் இன்னொரு வசனத்தை படிச்சு பாருங்க. பிரசங்கின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். நீங்கள் இதை கவனித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். கவனிக்கும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். இதுல ஒரு செய்தி இருக்கு. சரி, இது இன்னொரு முறை பார்ப்போம். சரி, இந்த முதல் வசனத்திலிருந்து ஏதாயிலும் உங்களுக்கு தெரிகிறதா? தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். இந்த பிரசங்கியின் புஸ்தகம் சாலமோனினால் எழுதப்பட்டது. எப்ப எழுதப்பட்டது? அவனுடைய விருத்தாப்பிய நாட்களிலே, முதிர்ந்த வயதுல. ஏராளமான தத்துவமான வார்த்தைகளை போல இருக்கும். ஆனால் இந்த புத்தகத்தை எழுதின ஆக்கியோனுக்கு என்ன முகவரை கொடுத்து இருக்கிறது? யார் எழுதியிருக்கிறார் என்றால், அவனுடைய பேரை கூட டைரக்டா போடாம தாவீதின் குமாரனும், சன் ஆஃப் டேவிட், எருசலேமின் ராஜா. அவன் எருசலேமிலே ராஜாவாக இருக்கிறான். எருசலேமிலே ராஜாவாக இருக்கும் பொழுதும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம், முதல் அடையாளம், அவன் ராஜா என்று சொல்லப்படவில்லை. அந்த கவனிங்க, நீதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலும் இப்படித்தான் இருக்கிறது. யார் எழுத? தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஆகிய சாலமோனின் நீதிமொழிகள். முதல்ல யார் வருது? அப்பா பேர் தான் வருது. அதுக்கு அப்புறம் தான் அவன் எருசலேமிலே ராஜா, அவன் இஸ்ரவேலிலே ராஜா. எருசலேம் ஒரு பட்டினம், தலைநகரம். இஸ்ரவேல் என்பது சமஸ்த இஸ்ரவேல். ஆனால் முதலாவது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் என்ன? முகவுரை என்ன? இல்லாவிட்டால் முகவரி என்ன? ஐடி என்னன்னா, யாருடைய பிள்ளை அவன்ட்டு. அப்போ அப்பாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது பாருங்கள். ஏன்னா தாவீதினுடைய பெயரை இயேசுவே இந்த உலகத்திலே தாங்கி வருகிறார். மத்தேயு சுவிசேஷத்திலே நான் உங்களுக்கு வாசித்தேன். அந்த புதிய ஏற்பாடு என்ற புத்தகம் ஆரம்பம் செய்யும் பொழுது கூட என்ன முதலாவது வரி வருகிறது என்றால், அதை கவனித்து பாருங்கள். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலுடைய சமஸ்த ராஜா, தேவன் அங்கீகரித்த நேசித்த ஒரு ராஜாவுடைய பெயர், தாவீதுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு தகப்பனுடைய பெயர் எவ்வளவு மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது பாருங்கள். இன்றைக்காலும் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? இந்த உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிள்ளைகள் நன்றாய் கவனியுங்கள், தந்தைமாரை நன்றாய் கவனியுங்கள். சொல்லுவாங்க, டெல்லிக்கு ராஜா ஆனாலும் பள்ளிக்கு நீ பிள்ளை தான் அப்படின்னுவாங்க. ஒருவேளை டெல்லிக்கு ராஜாவா இருக்கலாம், பெரிய தலைவருடைய பிள்ளையா இருக்கலாம், ஆனா பள்ளிக்கு அவன் பிள்ளை தான். இது போல இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய வேலை இருக்கலாம், கலெக்டர் உத்தியோகம் இருக்கலாம், இல்லாவிட்டால் ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கலாம், இல்லைன்னா ஐஆர்எஸ் சர்வீஸ் படிச்சு பல உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கலாம்.
ஆனால் அவர் யாருடைய பிள்ளை, அதுதான் முக்கியம். வேதமும் பதிவு செய்திருக்கிறது 2 இடத்துல. தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவும் ஆகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். டைரக்டா அவனை கிங்னு சொல்லி அட்ரஸ் பண்ணியிருக்கலாம்ல. அப்ப தாவீது ஏன், தாவீது எப்படிப்பட்டவன் பின்பாக நீங்கள் புரியுங்கள். இந்த தாவீதை குறித்து தேவன் என்ன சாட்சி கொடுத்தார். ஆகவே தந்தையருக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது, உத்தரவாதம் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அதை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார், குறிப்பிட விரும்புகிறேன். வசனமாக சொல்லிக் கொண்டு போகிறேன் நினைக்காதிருங்கள். அதை எடுத்து நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். என் மனதிலே தேவன் கொடுத்த வசனங்களை, நினைவுபடுத்தின வசனங்களை உங்களுக்கு இந்த செய்தியிலே குறிப்பிடுகிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை வாசிக்கலாமா? 15ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும், அதாவது thousands teachers உங்களுக்கு இருந்தாலும், நல்லா கவனிங்க, கிறிஸ்துவுக்குள். The teachers were not out from Jesus or out from God. தேவனை தாண்டி அல்ல, இல்லாவிட்டால் தேவனுக்குள் இல்லாதவர்கள் அவர்கள் என்று சொல்லவில்லை. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களிடத்தில் இல்லையே. When he was addressing to the Corinthian church, there were many teachers of the law, many teachers of the scripture, many teachers of the Bible. At the time only the Old Testament was there, but even then there were many teachers, but there were not many fathers. So the Paul is saying that from his whole heart, கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர் உங்களுக்கு இருந்தாலும், என்னை கேட்கிற என கருமையான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்தவ ஜனமே, திருச்சபை மக்களே, உங்களுக்கு யார் இருக்கான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். இருக்கலாம், இருக்கட்டும். அது எந்த அளவிற்கு சரியாய் போய் முடியும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் பவுல் கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். And why he is saying that I am your father? நான் ஒரு தகப்பனாக நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு காரணம் இல்லை. அநேகர் தகப்பன்மார் இருக்கிறார்கள் நினைக்கிறார்கள். Very few, even in Christianity. ஒரு தகப்பனுடைய இருதயத்தை போல உள்ளவர்கள், ஊழியர்கள் மிக குறைவு. இடத்தை பகுத்து போதிக்கிறவர்கள் ஏராளம் இருக்கலாம், 1000 இருக்கலாம், ஆயிரக்கணக்கில் இருக்கலாம். ஆனால் ஒரு தகப்பனுடைய இருதயத்தை போல இருந்து பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு அவருடைய உள்ளத்தில் இருக்கும் அந்த விருப்பங்களை, அபிலாஷைகளை திருச்சபை மக்களுக்கு கொண்டு வருகிறதான தகப்பன்மார் அநேகர் இல்லையே, இல்லையே, அன்றைக்கே இல்லையே. இன்னைக்கு இருக்கிறார்களா, இருப்பார்களா? தேடி பார்க்க வேண்டும். ஒரு பெண், ஒரு காரிகை, ஒரு கார் இருளில் ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு தேடிக்கொண்டு போனாலாம். அது போல இன்றைக்குள்ளதான வெளிச்சத்தில் நாமும் தேடுகிறோம். தகப்பனை போல இருக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்றால் வெரி ஃபியூ, விரல் விட்டு எண்ணி விடலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். அப்போ நல்லா கவனிங்க, ஒரு தகப்பன் என்றால் பெற்றெடுக்கிறவன் என்று சொன்னேன் இல்லையா? இங்க சொல்றான் பாருங்க, அதே மாதிரி கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். அதனுடைய அர்த்தம் என்ன? சுவிசேஷத்தை சொல்லி சொல்லி, சுவிசேஷத்தின் நிறை பொருளாம் இயேசு கிறிஸ்துவை சொல்லி சொல்லி. ஒருவர் சொல்லுகிறார், I am nobody telling everybody about somebody who saves anybody. I am nobody telling everybody about somebody who saves anybody. உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகி அந்த இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தின் மக்களுக்கு யார் ஒருவர் எளிதான வார்த்தையில் எடுத்து சொல்லி அந்த இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து அதன் மூலமாய் அந்த மகன், அந்த மகள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுகிறார்களோ அவர்கள் தான் ஒரு தகப்பன். இந்த உலகத்தில் நம்மை பெற்றெடுத்த ஒரு தந்தை இருக்கலாம், தாய் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை நமக்கு அறிமுகப்படுத்தின, கிறிஸ்துவை நமக்கு சொல்லிக் கொடுத்த, கிறிஸ்துவை நமக்கு போதித்த, வெறும் வார்த்தைகளால் மாத்திரமல்ல வாழ்க்கையினாலும் போதித்த
தகப்பன்மாரை பார்த்திருக்கிறீர்களா? அப்படிப்பட்டவர்களை இனம் கண்டு கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்டவர்களை அடையாளம் காட்ட முடியுமா உங்களால்? அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்களானால் அவளை கட்டி அணைத்து முத்தமிட்டு இந்த ஃபாதர்ஸ் டேல ஒரு வார்த்தை சொல்லுங்க, I thank God, எனக்கு இப்படி ஒரு நல்ல தகப்பன், இப்படிப்பட்ட ஒரு தந்தை எனக்கு கிடைத்திருக்கிறபடினால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன் என்று அவரை பார்த்து சொல்லுங்கள். அது மிகுந்த ஆசீர்வாதமாய் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும் என்பதில் சந்தேகமே கிடையாது. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் இந்த உலகத்தில் இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளையும் கூட கிறிஸ்துவுக்குள்ள நடத்தினதான, பெற்றெடுத்ததான, நடத்தினதை காட்டிலும் அவளை பெற்றெடுத்ததான எத்தனை ஊழியர்கள் தந்தையராக இருக்கிறாங்க. அவங்களுடைய உள்ளம் இன்னைக்கு எப்படி இருக்கு? அவங்களுடைய மனம் எப்படி இருக்கு? இந்த லாக்டவுன் பீரியட்ல அவங்களுடைய மைண்டை புரிஞ்சிருக்கிறீங்களா? அவங்க ஹார்ட்டை புரிஞ்சிருக்கிறீங்களா? அவங்களுடைய கண்களில் வடியும் கண்ணீரை கவனிச்சிருக்கிறீங்களா? ஒரு பிள்ளைக்காய் ஒரு தகப்பன் ஏங்குவது போல உங்களுக்காய் ஏங்குகிற அவைக்குரிய தந்தை இருக்கிறார். இந்த நாளில் அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் எவ்வளவு ஜெபம் பண்ணணும், எவ்வளவு அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். நமக்காக திறப்பின் வாசல் நின்று ஜெபிக்க வேண்டும் என்று கேட்கிறோமே. ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லி எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறோமே. எனக்காக இந்த பிரச்சனையை சந்தித்து இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அவர்களை சந்திக்கிறோமே. ஆனால் அவர்களுக்காக எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் do we pray enough? அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறோமா? அவளுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லி இருக்கிறோமா? கிறிஸ்தவ உலகம் இதை மறக்கக்கூடாது. ஆகவேதான் இந்த நாளில் இதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதான் சொன்னேன்ல, இந்த செய்தியை எப்படி பேச வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது என் உள்ளத்தில் ஒரு சில காரியங்கள் அதை அப்படியே வரிசையாக எழுதினேன். ஆனால் எல்லாவற்றையும் சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்களுடைய சிந்தைக்கு நான் வைக்கிறேன். ஸோ இப்படிப்பட்டதான ஒரு தந்தை, அந்த தந்தையை நினைவு கூறுகிற ஒரு தந்தைய தினம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சரியா? 3 காரியங்கள் சொல்ல வேண்டும் நினைத்தேன், 2லே முடிச்சிடுறேன். 2வது ஒரு காரியம், ஒரு ஒரு தந்தை யார்? இப்போ 1 யோவானில் படிக்கும்போது ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. வீட்டில் கூட நேற்று சொல்லிக் கொண்டிருந்தேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசித்து பாருங்கள். வாசித்திருக்கிறீர்களா? யோவான் சுவிசேஷத்தை வாசித்திருக்கலாம், நிருபத்தை வாசித்திருக்கிறீர்களா? நான் வாசிக்கிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். நல்லா கவனிங்க, அதுக்கு பின்னால் உள்ளதெல்லாம் நான் படிக்கல, அடுத்த வசனத்தின் ஆரம்பத்தை படிக்கிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். Why I am writing this epistle to you? யோவான் வயது முதிர்ந்த காலத்தில், யோவான் அவன் அன்பின் சீஷன், அவன் சுவிசேஷத்தை எழுதினான். ஆனால் இந்த நிருபங்கள் அப்போஸ்தலனாகிய யோவான் என்று அடுத்த லெவலுக்கு அவன் உயர்ந்துட்டான். காலங்கள் வந்த பொழுது, வயது முதிர்ந்த போது 3 நிருபங்களை எழுதினான். அவன் எழுதும் பொழுது அவர்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் பிள்ளைகளே என்று அவன் அழைத்திருக்கிறான். மை சில்ட்ரன் என்று அழைத்திருக்கிறான். ஆகவேதான் 12வது வசனத்தில் பிள்ளைகளே, பிள்ளைகளே என்று கூப்பிடுகிறவன் யார்? மலையாளத்தில் மோனேன்னு கூப்பிடுவாங்க இல்லையா? பிள்ளைன்னு அழைக்கிறது யாரா இருக்கும்? தகப்பனா தான் இருக்கும். ஆனா இப்ப அவன் சொல்றான், பிதாக்களே நீங்கள் யார்? ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு, நான் இப்ப எழுதுறேன். 14வது வசனம், பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ முன்னாலே நான் எழுதினேன், இப்பவும் எழுதுறேன். நான் எழுதி கொண்டே இருக்கிறேன், எழுதுவேன். ஏன்? இன்னும் ஒரு தந்தை யார் என்பதை, அவன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும் என்பதை, அவன் எப்படி ஒரு குடும்பத்தை நடத்தி செல்ல வேண்டும் என்பதை அவன் அறியாத பட்சத்தில் குடும்பங்கள் சிதை உண்டு போகும். மேய்ப்பனை வெட்டுவேன், பைபிள்ல சொல்லி இருக்கு. இயேசு சொன்னார், I will strike the shepherd. மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும். ஒரு தந்தையை போல, தந்தை உள்ளத்தை போல இருக்கிற ஒரு மேய்ப்பனை அழித்து விட்டால், இல்லாவிட்டால் மன அழுத்தத்தை கொடுத்து விட்டால்,
ஐயங்களை அவன் உள்ளத்திலே தோற்றுவித்து விட்டால், ஒரு விதமான பயத்தை அவனுக்குள் உருவாக்கி விட்டால், அவனுடைய காரியங்கள் முடக்கப்பட்டு செயல்படாமல் போகும் என்றால், அவனுடைய கரத்தின் கீழ் இருக்கும் மந்தைகள் சிதறுண்டு போகும். சிதறுண்டு போனது ஓநாய்க்கு இரையாகும், அழிந்து போகும். திருச்சபை காக்கப்பட வேண்டியது அவசியம். திருச்சபையின் தந்தையை போல இருக்கிற ஊழியர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது முக்கியம். அவர்களுக்காக திருச்சபை அதிகமாக ஜெபிக்க வேண்டியது மிக மிக பிரதானமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதை இந்த நாட்களில் என்னால் முழுவதும் சொல்ல முடியவில்லை. ஆண்டவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் அந்த பாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறபடி நான் அந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவளை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன? ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்திருக்கிறதுனால் என்று சொல்லி இருக்கிறது. Why he was continually writing, something has to be set right. சரியாக்கப்பட வேண்டியது என்ன நிறைய இருக்கு சார். நிறைய பேர் இன்னும் சரியா ஆகணும், சரியாகவே காலம் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. சரி, அது போகட்டும். ஆனால் அந்த பிதாக்களுக்கு பெற்றெடுக்கிறது மாத்திரம் இல்ல, அவங்க முதலாவது ஆண்டவர் அறிஞ்சிருக்கணும். பைபிள் ஆதி முதல் இருக்கிறவரை, இந்த வார்த்தை ஆதி முதல் என்ற வார்த்தை யூஸ் பண்றது யோவானா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ரைட்டா? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது நீங்க படிச்சு பார்த்துருக்கீங்களா? வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வசனத்தை வாசிக்கிறேன், முடிக்க போறேன். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஆதியிலே வார்த்தை, அது யார்? இயேசு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இயேசு தேவன் தான். அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார். He was with God the Father who is from the beginning. No one could give an explanation when the beginning that happened. Beginning is beginning. எப்ப ஏற்பட்டதுன்னு தெரியாது. மாத்திரமல்ல, மூன்றாவது சகலமும், all things, அவர் மூலமாய் through Jesus Christ it came into existence. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. Glory to God. இயேசு இல்லாம ஒன்றும் வரல. அவர் ஆதி முதல் இருந்தவர். ஆதி முதல் இருந்தவர் என்றால் எத்தனையோ காரியம் இருக்கிறது. சரி, இன்னொரு நாள் பார்ப்போம். அவர் எவ்வளவு அனுபவம் உள்ளவராக இருப்பார், எவ்வளவு சிறந்தவராக இருப்பார். இந்த பூமியை உண்டாக்கும் பொழுது பிதாவாகிய தேவனோடு கூட அவர் இருந்தவர். அவரை இந்த பிதாக்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். உங்களிடத்தில் ஒரு கேள்வி நான் வைக்கும்படியாக விரும்புகிறேன். 2 காரியம் இருக்கிறது. ஒன்று knowledge, அறிவு. There is purely gathering information from various sources. தகவல்களை பல புத்தகங்களின் வழியாக பல நிலைகளிலே சேகரிக்கலாம், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அது பெரிதா? knowing that person, it's an experience, அனுபவம். ஆதி முதல் இருக்கிறவரை குறித்து நீங்கள் புத்தகங்கள் படிக்கலாம், இல்லாவிட்டால் வேதத்தை கூட 100 முறை நீங்கள் வாசித்திருக்கலாம். வாசியுங்கள். ஆனால் ஒப்புக்கொள்கிறீர்களா? அவர்தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அவர்தான் எனக்காக கல்வாரி சிலுவையில் ஒரு நாளில் வந்து உயிர் கொடுத்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட எழுந்தார், பரமேறி போனார், திரும்ப வருவார், நியாயம் தீர்ப்பார் என்று நம்புகிறீர்களா? அவரோடு உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? ஒரு சிறிய வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய தேச தந்தை குறித்து எல்லாருக்கும் தெரியும், மகாத்மா காந்தி. ஆனா அவர் இருந்த நாட்கள் எத்தனை பேர் நம்ம பிறந்தோம் சொல்ல முடியாது. ஆனா அந்த மகாத்மா காந்தி குறித்து நம்ம நிறைய தகவல்களை புத்தகங்கள் வழியாக வாங்கி வாசிக்கலாம். சத்திய சோதனை என்ற ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார். ஆனா அந்த புத்தகம், இந்த மாதிரி அவர் புத்தகங்களை எல்லாம் படிச்சு, அவர் சிறையில் இருந்து குடும்பத்துக்கு எழுதின கடிதங்களை எல்லாம், மவுண்ட் பேட்டன் பிரபுக்கு எழுதின கடிதங்களை எல்லாம் நம்ம படிக்கலாம். ஆனா அவரை நீங்க முழுசும் அறிஞ்சுக்கிட முடியுமா? இல்லை. ஆனா அவரோட கூட போய் ஒரு 3 நாள், ஒரு 3 வாரம், ஒரு வாரம், இந்த லாக்டவுன் பீரியட் போல போய் கூட இருந்து பாருங்க. You will understand him in a better way. That is knowledge கிடையாது, அது எக்ஸ்பீரியன்ஸ். கூட நீங்கள் செலவிடும் நேரம், இயேசுவோடு செலவிடும் நேரம், இயேசுவோடு தனித்த உறவு வைத்துக் கொள்ளும் நேரம் உடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், உடைய வாழ்க்கையில் அது இருக்கும் என்றால், நீங்கள் ஒரு நாளில் சொல்ல முடியும், நான் அவரை அறிந்திருக்கிறேன் என்று. என்னுடைய கேள்வி, தகப்பன்மார்களே, நீங்கள் எத்தனை பேர் எவ்வளவு தேவனை அறிந்திருக்கிறீர்கள்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்கள், நான் எவ்வளவு நான் இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் காட் த ஃபாதர் நான் அறிஞ்சிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அந்த தேவனை அறிந்து கொள்ள
எவ்வளவு முயற்சி செய்திருக்கிறேன், பிரயாசம் எடுத்திருக்கிறேன். எத்தனை காரியத்துக்கு பிரயாசம் எடுக்கிறோம். திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று ஒருவன் எழுதி வைத்தான். கடல் தாண்டி போய் பணம் சம்பாதிக்கலாம். சம்பாதித்தவருடைய நிலைமை என்று என்ன? பகட்டும். இயேசுவை அறிந்திருக்கிறீர்களா? எவ்வளவு அறிந்திருக்கிறீர்கள்? அவன் எழுதுறானே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். எவ்வளவு தூரம் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறீங்க. சரி, இந்த தந்தையுடைய தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய 2 காரியம் சொல்லி அப்படி முடிக்கிறேன். இப்படி முக்கியமான ஒரு தந்தை இருக்கும்போது எபேசி நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசித்து பார்த்தால் சுருக்கமாய் சொல்லி ஜெபம் செய்கிறேன். என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறது? பிள்ளைகளை உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அந்த பெற்றோர்ன்றதுல தகப்பன் இருக்கிறார், தந்தை இருக்கிறார். ஒரு இடத்த சொல்ற எந்த நிலையிலும் கீழ்ப்படியுங்கள் என்று போட்டிருக்கிறது. எல்லா நிலையிலும். பிள்ளைகளே, நீங்கள் வாலிபலா இருக்கலாம், சிறு பிள்ளைகளா இருக்கலாம், நீங்களும் ஒரு நாள் திருமணம் செய்யலாம். ஆனால் நீங்கள் திருமணம் செய்து உங்களோட மனைவி பிள்ளைகளோடு நீங்கள் இருக்கும்போது கூட உங்கள் அப்பா தான். உங்களுக்கு உறவு மாறாது. ஆனால் அவங்க உங்களை ரொம்ப ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க நீங்கள் தனி குடும்பம்னு உங்களை விட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் டிசைட் பண்ணிக்கிடுங்கன்னு விட்டு கொடுத்துருவாங்க. உங்களுடைய அநேக காரியத்தில் அவங்க தலையிட மாட்டாங்க. ஆனால் பவுல் எழுதுகிறார், பிள்ளைகளை உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படி, கர்த்தருக்குள் கீழ்ப்படி. அவன் சொல்ற ஒரு வார்த்தை கர்த்தருக்குள்ள இருக்குமானால் அவருடைய வாயின் வார்த்தைகள் இந்த ஜீவன வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்குமானால் கீழ்ப்படி. தாய் சொல்லை தட்டாதே என்று சொல்வாங்க, தகப்பன் சொல்லை தட்டாதே. ஏன்? உனக்கு நன்மை உண்டாக இருக்கும்படிக்கும் பூமியினேல் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். சில காரியத்தோடு கூட தான் அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன் தகப்பனையும் உன் தாயையும் எதுக்கு? உனக்கு நன்மை உண்டாக இருக்கவும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். உனக்கு லாங் லைஃப் வேணும்னா உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, ஆனர் பண்ணு. இந்த பிதாக்கள் தினத்திலே, தந்தையர் தினத்திலே, தந்தை பெற்றெடுக்கிறவன் தேவனை அறிந்தவன் 2 வார்த்தை. அவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணு என்ன தெரியுமா? 2 கீழ்ப்படிங்க, கனம் பண்ணுங்க. கீழ்ப்படிங்க, கனம் பண்ணுங்க. வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது கூட, யோசேப்பு பொழுது இல்லை, தாய். ஆனால் தன் சிலுவையில தன் மரண நேரத்திலும் கூட யோவானை அழைத்து தன்னிசித்து, இதோ உன் மகன். மரியாளை பார்த்து, இதோ உன் மகன், இதோ உன் தாய். வேதம் நமக்கு போதித்த எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. இதை ஒழுங்காக ஒருவர் வாசித்தாலே, ஒழுங்காக தியானித்தாலே எவ்வளவு போதும் தெரியுமா? இதற்காக ஒவ்வொரு செய்தியாக யூடியூப்ல மாத்தி 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 கேட்டுக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு, இவர் என்ன சொல்றாரு, இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, forget it. அதெல்லாம் ரொம்ப தேவையில்லை. நமக்கு நம்முடைய வீடு என்ன ஆகாரம் நம்ம அம்மா சமைச்சு கொடுக்குறாங்களோ, நம்ம அப்பா சமைச்சு கொடுக்குறாங்களோ, அந்த ஆகாரத்தில் எந்த விதமான தீவினை இருக்காது, தீமை இருக்காது, அதில் எந்த விதமான உள் அர்த்தங்களும் இருக்காது, எதிர்காலத்தை சிதைப்பதற்குரிய ரகசிய திட்டங்களும் இருக்காது. அவருடைய உள்ளங்கள் வெள்ளந்திரியங்களா இருக்கிறாங்க. அவங்க அருமையா அதை ஆகாரத்தை சாப்பிட்டாலே போதும். அந்த ஆகாரத்தை சாப்பிட்டாலே புஷ்டியா இருப்போம். அந்த வீடு, அத்தை வீடு, மாமா வீடு, மச்சான் வீட்டில் போய் சாப்பிடணும் அப்படியெல்லாம் தேவையே கிடையாது. அவர்களுக்கு சமைக்கட்டும். நம்முடைய வீட்டில் நம்முடைய தாய், நம்முடைய தகப்பன் நமக்கு அருமையான ஆகாரம் கொடுப்பார்கள். அதை சாப்பிட்டு உண்டு பலன் அடைவோம், கிறிஸ்துவில் நிலைத்திருப்போம். ஒரு திருச்சபை உங்களுக்கு என்ன ஆண்டோடைய வார்த்தைகளை ஒரு தகப்பனை போல இருக்கிறதான ஒரு ஊழியர் சொல்லுகிறாரோ, அந்த வார்த்தையை கேட்டு நடந்தாலே உலகத்தில் எத்தனையோ காரியங்களை நாம் பெற்றுவிடலாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ஒரே ஒரு சிறு அந்த பாடலின் வரிகளை மாத்திரம் பாடிட்டு ஜெபம் பண்ணும்படியாய் நான் விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் இருக்கிற இடத்தில் எழும்பி நிற்போம்.
ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கோவாராப்பா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். சேர்ந்து சொல்லுவோம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாரும் சொல்லுவோம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமென். பரலோக பிதாவே, இந்த குமாரனும் அருமை இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த தந்தையர் தினத்தில் எங்களோட பேசினதற்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருந்த பொழுதும் உம்முடைய பிதாவாகிய தெய்வத்தை தந்தை என்று அழைத்தீர், உரிமையோடு கூப்பிட்டீர், அவருடைய பாதத்தில் நேரம் செலவழித்தீர், அவரை கனம் பண்ணினீர், ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீர் கீழ்ப்படிந்திருந்தீர். அப்பா, அதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த தந்தைய தினத்தில் தந்தைகளாக இருக்கிற நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று எங்கள் மூலமாய் ஒரு சந்ததி தோன்றி இருக்கிறது. பெற்றெடுத்தான் என்று சொன்னது போல பெற்றான் பெற்றான் என்று வேடத்தில் வருவதை வைத்து ஆண்டவரே, ஒரு பெண் அதற்கு காரணமாக இருந்தாலும் முன்னிலைப்படுத்தி இருக்கிறதான நிலைமையில பெண்ணை குறைப்படுத்தவில்லை. ஆனால் வேதத்தில் இப்படி எழுதி வைத்திருக்கிறபடினால் உலகத்தில் ஒரு ஆரம்பத்திற்கு, ஒரு உருவாக்குதலுக்கு முதன்மையாக நீர் வைத்திருக்கிற ஒரு தந்தைக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த தந்தை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னீரே, ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்திருக்கணும். அது வெறும் ஏட்டு அறிவா இருக்கக்கூடாது, அது பட்டறிவா இருக்கணும், அனுபவமா இருக்கணும். அதுபோல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், ஜெபத்தில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவை தங்கள் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராய், ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தந்தையும் நான் இயேசுவை சொந்த இரட்சகராய் நான் ஏற்றிருக்கிறேனா, அவருடைய பிள்ளையாய் நான் மாறி இருக்கிறேனா, அப்பொழுதுதான் என்னுடைய பிள்ளைகளும் இயேசுவின் பிள்ளைகளாய் மாறுவார்கள் என்கிற அந்த 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 வாஞ்சையை, அந்த தாகத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்குள் உருவாக்கும். ஆண்டவரே, ஏதோ பெயரளவிலே ஒரு கிறிஸ்தவம், பெயரளவிலே ஒரு கிறிஸ்தவ பெயரை வைத்துக் கொண்டு ஆண்டவரே மக்களை மாற்றுகிறோம் என்று உலகத்தை ஏமாற்றுகிற ஒரு நடிப்பு எங்களுக்கு வேண்டாம். உண்மையான இயேசுவோடு கூட தனிப்பட்ட முறையில் அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், the personal encounter with the Lord Jesus Christ இருக்கட்டும் ஆண்டவரே. அதன் மூலமா எங்களுடைய வாழ்க்கையில அந்த இயேசுவை பற்றிய அறிவு, ஆதி முதல் இருக்கிறவரை குறித்ததான அறிவினால எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சந்ததி, ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையா கர்த்தருடைய சந்ததியா மாறும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு நேராய் ஒவ்வொரு தந்தையும் கடந்து வர, ஒரு தாயும் தன்னை அர்ப்பணிக்க இந்த தந்தைய தினத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி, ஆசீர்வதி, ஆசீர்வதி. அதே நேரத்தில் கடமை என்ன என்பதை பார்த்து கீழ்ப்படியவும் ஆண்டவரே. ஜீசஸ், ஜீசஸ். ஒவ்வொரு கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும், ஒவ்வொரு பிள்ளைகளும், குடும்பத்தில் உள்ளவர்கள் தன்னுடைய தந்தைக்கு கீழ்ப்படியவும், அடங்கி நடக்கவும், கனம் பண்ணவும். ஆண்டவரே, என்ன மரியாதை எப்படி கொடுக்கணுமோ, எங்க அப்பா ஆண்டவர் அறிஞ்சவங்க, நான் உங்களுக்கு நான் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நான் எவ்வளவு அவங்களுக்கு முன்பாக நான் பயந்து நான் கர்த்தரை கனம் பண்ணணும் என்கிற
அந்த நிலையில கடந்து வர கிருபை தான். வார்த்தையில் ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. ஒரு சின்ன அவேக்கனிங் இந்த நாளில் கொடுத்துருக்குறோம். அந்த பிள்ளைகள் தியானித்து பார்க்க கிருபை தான். ஒவ்வொரு ஆசீர்வாதம் ஒவ்வொரு தகப்பன்மாருக்கும் வேண்டிய கிருபைகளை தாங்க. இன்னுமே அறிகிற அறிவில் வளர உதவி செய்யுங்க. அந்த தகப்பனுடைய உள்ளம் என்றைக்கும் போயிடாதபடி எவ்வளவு வயதானாலும் அந்த தந்தை உள்ளத்தோட கூட காணப்பட கிருபை தாரும். ஜீசஸ். வர நாட்கள் இது குறித்து சிந்திப்போம். எங்களை ஆசீர்வதித்து அனுப்போம். துதிகரமை எல்லாம் நீர் எடுத்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், நிம்மதியோடு என்னுடைய சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.